Hi friends, welcome back my channel Thenkudu with me Thenmozhi Shankar. இன்னைக்கு நம்ம வந்து சிம்பிளான ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண போறோம். சாதத்து கூட சாப்பிடுற மாதிரி வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். First ஒரு pan heat பண்ணிட்டு தேவையான அளவுக்கு oil விட்டுக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு quantity பண்ண போறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். உளுந்து வேணும்னா ஆப்ஷனல் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சதும் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பொட்டேட்டோ செய்யும்போது வந்து பெருங்காயத்தூள் சேர்க்கும்போது நல்ல வாசனையாகவும் இருக்கும், ஜீரணத்துக்கும் நல்லது. இப்போ நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நீல் வாக்கில் கட் பண்ணி சேர்க்கும்போது அந்த பொட்டேட்டோ கூட அது சேர்ந்து வெந்து வரும்போது வந்து நமக்கு செம்மையாக இருக்கும். ரெண்டும் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்டி நல்லா இருக்கும். இதை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டும். இந்த டைமில் நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருக்க கார்லிக் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கறதை விட இந்த மாதிரி சேர்க்கும் போது இந்த ரெசிபிக்கு நல்லாவே இருக்கும். அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது வதங்கிட்ட அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ வந்து சேர்த்துக்கிறேன். ரொம்ப தின் ஸ்லைஸும் இல்லாமல் திக் ஸ்லைஸும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி போடுறதுனால தான் நான் வெங்காயமுமே அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். இது ரெண்டும் வெந்து வரும்போது ரெண்டுமே நல்லாயிருக்கும் சாப்பிட நமக்கு டேஸ்டியாக. இப்போ இதை நல்லா அந்த கொஞ்சம் அதில் வாட்டரி கண்டென்ட் இருக்குல்ல அது வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 2 மினிட்ஸ்க்கு வந்து நான் மூடி போட்டு வேக விடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு, கலருமே சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள், நமக்கே தெரியும். இந்த சமயத்தில் வந்து நம்ம ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசாலாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப மசாலா ஆட் பண்ண போகிறதில்ல. காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெறும் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறீங்கன்னா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூளும் 2 ஸ்பூன் தனியாத்தூளும் சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா வேறு எந்த மசாலாவுமே ஆட் பண்ணல. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்குல வந்து மசாலா நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூளோட பச்சை வாசனைலாம் போகணும், அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணுங்கள். இப்போ வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். உருளைக்கிழங்கு எந்த அளவுக்கு இருக்கோ அது வேகிற மாதிரி நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப தண்ணியாக இல்லை, நம்ம ஒரு பொரியல் மாதிரி தான் செய்ய போகிறோம். அண்ட் இது ரைஸ் கூட அப்படியேவும் சாப்பிடலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும் ரைஸ்க்கு சாப்பிட. இது வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் கிள்ளி சாம்பார் அப்புறம் ரசத்து கூட செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இப்போ 5 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு வேக விட்டுறேன். பாருங்கள் தண்ணிலாம் வற்றிருச்சு, பொட்டேட்டோவுமே நல்லா வெந்துருச்சு. இது அப்படியே சூப்பராக இருக்கும் சாப்பிட. நீங்கள் கொஞ்சம் குழம்பு மாதிரி தொக்கு மாதிரி வேணும்னாலும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். செம்மையான பொட்டேட்டோ ஃப்ரை, சிம்பிளான ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.